வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், கீழே உள்ள ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் வேல்யூனா என்ன? ஃபேஸ் வேல்யூங்கிறது முகமதிப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். இப்போ ஒரு ஷேர்ஸை வாங்கினாலோ விற்றாலோ அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் ஒன்று வாங்கின ப்ரைஸ் இருக்கும், இல்லை விற்ற ப்ரைஸ் இருக்கும். அதோட சேர்ந்து இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஏன் ஃபேஸ் வேல்யூ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் முதலீடு பண்ணுற தொகைக்கான ரிட்டர்ன்ஸ் எதை பொறுத்து அவங்க தர்றாங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வேல்யூவை பொறுத்து தான் தர்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூ ஒரு 10 ரூபா இருக்குன்னா அவங்க டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாம். 100% டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த 10 ரூபாயில் 100% 10 ரூபா டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்கேஸ் ஸ்டாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா எதை பொறுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வேல்யூவை பொறுத்து பண்ணுறாங்க. சரி, இதை யார் தீர்மானிக்கிறா? அந்த ஃபேஸ் வேல்யூவை இதை யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர் தான் தீர்மானிக்கிறாங்க. ப்ரொமோட்டர் எப்படி தீர்மானிக்கிறாங்க? அதை இப்போ ப்ரொமோட்டர் முதன்னு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணல, அந்த இன்ஸ்டில் ஸ்டேஜில் அவருக்கு அந்த முதலீடுக்கான அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும். அந்த அமௌண்ட்டை அவர் தனிப்பட்ட முறையிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 10-15 நபர்கள் மூலியமாகவும் ரெடி பண்ணியிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா, இப்போது அவர் கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. மிச்சம் 5 லட்ச ரூபா ஒரு 5 பேர்த்திட்ட சேர்ந்து ரெடி பண்ணி இந்த கம்பெனியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட லாப நட்டங்கள் அந்த 5 பேருக்கும் பொதுவாக பிரித்து கொடுக்கணும். அதை எதை பொறுத்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ கம்பெனிக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேல்யூ தீர்மானம் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இவர் 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு 50,000 ஷேர்ஸ் இவருக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் 10,000 ஷேர்ஸ்க்கு கிடைக்கும். இப்போ அவங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்காண்டி அவங்களுக்கு ஷேர்ஸாக இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதன் மூலம் தான் ஃபேஸ் வேல்யூ தீர்மானிக்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.